Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. VVD 80 years of legacy in consumer goods. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய மருத்துவ அணி செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் எழிலன் சார். வணக்கம். வணக்கங்க. ஒன்றிய அரசு ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் சரி, பிரதமர் வரைக்குமே அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கிற மாதிரியான ஒரு வழக்கில் அவங்க கைதாகி 30 நாள் வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்றதுக்கான இது எதிர்க்கக்கூடிய ஒரு சட்டம் நினைக்கிறீங்களா? இல்லை, பேசிக்கலாக யார் எந்த சட்டத்தை எந்த சூழலில் கொண்டு வராங்கன்னு என்ற அடிப்படை இருக்குது. இப்போ நாங்கள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வக்ஃப் போர்டு ஆக்டை ரிஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு யார் கொண்டு வரா அப்படின்னு எந்த பார்ட்டி எந்த ஜனநாயக தன்மையில் எந்த கொள்கையை பேசி நீங்கள் ஆட்சி கைப்பற்றுறீங்க, நீங்கள் இந்த ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கா, உங்கள் உள்நோக்கம் கற்பிக்கப்படுகிறதா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது இனி ஜனநாயக தன்மையுள்ள அரசியல் கட்சிகளுக்கு ஒரு இயல்பான விஷயந்தான். ரைட். சரி, நீங்கள் மக்கள் ஆள் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள்னு சொல்கிறீங்க. இப்போ எந்த வகையில் அந்த ஓட்டு அளப்பில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் உட்பட இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஏஜென்சி சொல்லுவோம், அதாவது கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற சில பில்லர்ஸ், நீதித்துறை தவிர எலெக்ஷன் கமிஷன், இடி, இந்த மாதிரி நியூட்ரல் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற ஏஜென்சிஸ் எல்லாமே கடந்த ஒரு பாஜக ஆட்சி அமைந்த பிற்பாடு அந்த ஏஜென்சிலாம் எப்படி செயல்படுது, பாஜக ஆளுகின்ற மாநிலம், பாஜக இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க வைக்கிற அளவுகோல், ஆளுநர்கள் எப்படி பாஜக ஆளும் மாநிலத்தில் எப்படி செயல்படுறாங்க, பாஜக ஆளாத எதிர்கட்சியினர் இருக்கும் ஆட்சி செய்யும் மாநில அரசுகளோட ஆளுநர்கள் எப்படி செயல்படுறாங்க, சப்போஸ் டு பி கீப்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த அமைப்பு முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெளிப்படையாக தெரியுது, அது ஒருதலை பட்சமாக தான் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க ஆட்சி அதிகாரத்தை அந்த நடுநிலையாக இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் அவங்க பயஸ்ட் அப்ரோச்சில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, அதுக்காக செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் வருதுங்க. அந்த சட்டம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா பேசிக்கலாகவே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னா, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணோன்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்விக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வரலாற்றில் முதல்வர்களே ரிசைன் பண்ணி போனது வரலாறுலாம் நமக்கு தெரியும். கன்விக்ஷன் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். கன்விக்ஷனை ட்ரையல் அன்று போய் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே அவங்க எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சட்டங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ பாஜக இந்த புதிய சட்டத்தை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, அங்கே ஓட்டில் எலெக்ஷன் கமிஷன் எங்கெங்கெல்லாம் கேப் வந்திருக்குன்னு எதிர்கட்சிகள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் எக்ஸசைஸ் என்ற பேரில் எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை எலக்டோரல் ரோல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு என்ற ஆர்குமெண்ட்டை வச்சுட்ருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் நடுநிலை தவறு இருக்குது, கோர்ட்டு சொல்லுது, நீங்கள் சிசிடிவி கேமராஸ் ஓட்டர்ஸை நீங்கள் கொடுங்கன்னா இது பெண்கள்லாம் வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ எதுக்கு நீங்கள் கண்காணிக்கிறீங்க? ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் எவிடன்ஸாக வைக்கிறதுக்காக தானே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. லா ஆர்டர் ப்ராப்ளம் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு தானே. அப்போ அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற எலெக்ஷன் கமிஷன் இருக்கிற சூழலில் பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தோட ரெண்டு விஷயமான ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக 130 அமெண்ட்மெண்ட் 2 பிரிவு இருக்குது. அந்த 2 பிரிவில் ஒரு கிளாஸ், அதாவது 268A 5Aன்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் 164 அதில் ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க. அந்த கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. பிரசிடெண்ட் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் எல்லாமே பிரைம் மினிஸ்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு இல்லை மாநிலத்துக்கு என்னென்னா, கவர்னருக்கு அந்த பவர் கொடுக்குறாங்க. கவர்னர் இந்த மாதிரி இந்த லாவில் சீஃப் மினிஸ்டர்ஸை ரிமூவ் பண்ணுற அதிகாரமும் மினிஸ்டர்ஸை ரிமூவ் பண்ணுற அதிகாரமும் கவர்னருக்கு கொடுக்குறாங்க. இது டிஸ்பாரிட்டி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நான் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரையல் இன்னும் முடியல, 30 நாள் பீரியடில் உள்ளே இருப்பாங்களாம்.
30 நாள் பீரியட்குள்ளே அவங்க வந்து பெயில் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி வந்து ரீஇன்டெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காமன் சென்ஸ் கூட அப்ளை பண்ண முடியாத ஒரு சட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா இங்கே ஈடியை வந்து தன்னோட ஒரு அணி பிரிவாக பாஜக செயல்பட்டு இருக்க சூழலில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கேஸை ஃபாய்ஸ்டர் பண்ணி நீங்கள் அரெஸ்ட் செய்யலாம். அவங்க 30 நாள் நான் பெயிலபிள் வாரண்ட் மாதிரி ஒன்று இஷ்யூ பண்ணி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ அந்த பதவி விட்டு அவர் டிஸ்மிஸ் ஆகிடுறாரு. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் வந்து உங்கள் மேண்டேட் வந்து 5 வருஷம், கரெக்டாக இல்லையா? அப்போ மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் 5 வருஷம் மேண்டேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சட்ட திருத்தத்தில் இந்த 5 வருஷம் பீரியடை வந்து முன்கூட்டியே குறைக்கலான்னு என்ற சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அவங்க வந்து பார்லிமெண்டத்தில் லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணி 2 லோக்சபா ராஜ்யசபா மாநிலவை மக்களவையில் பாஸ் பண்ணிவிட்டு பிறகு 50% ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ராட்டிஃபை பண்ணால் தான் வரணும். ஆனால் அவங்க கொடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட்டில் இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க 130 அமெண்ட்மெண்ட்டில். ஸோ அப்போ நான் வந்து ப்ரூட்டல் மெஜாரிட்டி நான் பார்லிமெண்ட்டில் இருந்தால் போதும், நான் ட்ரக்கோனியாக எந்த சட்டத்தை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளோட ஸ்டிப்புலேட்டட் பீரியட்லேருந்து நீங்கள் குறைக்கிறீங்க. இப்போ ஒரு அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியடில் ஒரு கவர்னர் வந்து ஒரு அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மினிஸ்டர் பதவி பிரமாணம் செய்கிறாரு அந்த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கும்போது இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா பதவி ஏற்கும் போது ஆன் அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், பிஎம்க்கு பதவி ஏற்கும் போது ஆன் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிஎம் செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ளோர் லீடரை. மினிஸ்டர்ஸ் ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி பிஎம் என்ன பண்ணிட்டாங்க கிளவராக அந்த பதவியை வந்து உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா அந்த அட்வைஸ் ஆஃப் த பிஎம் தான் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் கவர்னருக்கு அந்த அட்வைஸ் ஆஃப் தி வித்தவுட் அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டரில் நீங்கள் மினிஸ்டர் ரிமூவ் பண்ணிடலாம். என்னங்க அது? இல்லை இப்போ நீங்கள் ஒன்று இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தை சில ஜனநாயக தன்மைக்காக சில கேப்ஸை வந்து பயன்படுத்தி அந்த கேப் வச்சு அரசியலமைப்பு சட்டத்தை கூறு போடுற வேலை தான் பாஜக பண்ணிட்டு இருக்குன்றேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க, இந்த எஸ்ஐஆர் பற்றி எதிர்க்கட்சிகள் பேச தொடங்கினதுக்கு பிறகு, வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி எதிர்க்கட்சிகள் பேச தொடங்கினதுக்கு பிறகு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு காரணம் சொல்கிறீங்க. அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் டெல்லியில் கைது செய்யப்பட்டவங்க வந்து அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் தொடர்ந்து அது அவரே கண்ணாடி நின்று சொல்லுங்க. அவர் கண்ணாடி பார்த்து இதெல்லாம் பேசணும். உங்களுக்கு நான் குஜராத் நடந்த நடவடிக்கைகள் பற்றியோ குஜராத்தில் ஏற்பட்ட நடவடிக்கைகள் பற்றியோ நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இதுதான் நம்மளோட பழைய அட்டார்னி ஜெனரலாக இதை ரேஸ் பண்ணியிருக்கார். அது அமித்ஷாக்கே அது பொருந்தும். இன்ஃபேக்ட் இப்போ அமித்ஷாக்கு வேறு ஏதோ கேஸில் ஃபாய்ஸ்டர் பண்ணுறான்னு வச்சுங்க, பிஎம் அட்வைஸ் படி தான் பிரசிடென்ட் முடிவு எடுக்க முடியும். ஆனால் இங்கே கவர்னருக்கு ஃபுல் ஸ்வீப்பிங் பவர்ஸ். எந்த மாதிரியான கவர்னர் இருக்கார்? கடந்த காலத்தில் மக்களால் தேர்ந்த பிரதிநிதிகள் எந்த ஒரு கோர்ட்டில் இன்னொரு கேஸ் போயிட்டுருக்கு, பிரசிடென்ட்ஸோட ரெஃபரன்ஸ்க்காக பெஞ்ச் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆளுநரோட வரையுறை ஆளுநரோட ஜனநாயகத்தன்மையை பாதுகாக்கலைன்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த வந்து ஜனநாயகத்தன்மையை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லும் போது யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது, உச்சநீதிமன்றம் ரொம்ப ஓவராக தலையிடுறீங்க, நீங்கள் கீப்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நாங்கள் தான், நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி மொராலிட்டி இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் உச்சநீதிமன்றம் தலையிடணும்னு டிபேட் போயிட்டுருக்கு. இந்த சூழலையும் நீங்கள் இந்த சட்டத்தை பார்க்கணும். அப்போ ஒரு தரையும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ஒரு தரையும் வந்து நாங்கள் வந்து நீதிமன்ற வளாகங்கள் போயிட்டு இவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க, ஜனநாயகத்தன்மைக்கு செயல்படுறாங்க, மக்களோட தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் கொடுத்த உரிமைகளுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்கன்னா ஒரு நீதிமன்றத்தை நாடிட்டு இருக்க சூழல் தான் நம்ம போயிட்டுருக்கா பார்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வந்து நேரடியாக தாக்குதல் பண்ணாமல் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதனால் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்பை மிகைப்படுத்தி நீங்கள் வந்து லூப்போல் கண்டுபிடிச்சி அதே அரசியலமைப்பு சட்டத்தை டிஸ்பேண்டல் ஆக்குறது, ஜனநாயகத்தன்மை டிஸ்பேண்டல் ஆக்குற அப்ரோச் தான் ஆளுகின்ற பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஊழலற்ற அரசாங்கம் இல்லைனா வந்து ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கத்துக்காக அதை கொண்டு வரணும். முதல்ல வந்து இந்த சட்டத்தில் இருக்கு இல்லை, இந்த சட்டத்திட்டத்தில் நாங்கள் பிரதமர் பேரையே சேர்க்கல, பிரதமர் தான் சொன்னார், பிரதமரையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் பிரதமரே உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்களே. அதுதான் அவங்களோட நோக்கம் என்னன்னா பிரதமரே தன்னை இன்க்ளூட் பண்ணிட்டாருன்னு. நானே சொல்கிறேன், நீங்கள் இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க, அந்த சட்டம் வந்து மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மாநில அரசுகளை வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிற போது நீங்கள் பிரதமரை கன்சல்ட் பண்ண மாதிரி ஏன் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணல?
ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஏன் கன்சல்ட் பண்ணல? நீங்கள் நான் தான் சொன்னல, இந்த மாதிரி சட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் மாநில இருக்கிற சட்டமன்றத்தில் 50% ராட்டிஃபைஸ் பண்ணுற சட்டத்தையே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தானே இதை கொண்டு வந்திருக்கீங்க. அவ்வளோ தெரியும் உங்களுக்கு டிஸ்கஷன், ஸ்டேக் ஹோல்டர் டிஸ்கஷன் நீங்கள் பிஎம் கிட்ட பண்ணும்போது இந்த ஏன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்க? அப்போ இது ஒரு மாநில அரசை பாதிக்கிறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை பாதிக்கும் போது ஏன் வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஏன் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணல? ஏன் எந்த சீஃப் மினிஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணல? அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கா? மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் இருக்கா? நீங்கள் ட்ரக்கோனியாக ஒருதலை பட்சமாக டிக்டேட்டர் மாடலில் ஒரு சட்டத்தை நிறைவேற்று அது வந்து திணிக்கிற விஷயம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு அதீதமான பயத்தை வெளிப்படுத்துற மாதிரி இல்லை. நீங்களே சொல்றீங்க உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய காவலர் வந்து நாங்க தான், இல்லை நான் முடிச்சிடறேன், நாங்க தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சட்டத்திற்கு புறம்பாக ஒரு மாநில அரசு கலைக்கப்படுதுனாலுமே உச்சநீதிமன்றங்கள் தலையிட்டு இருக்கு. சட்டத்திற்கு புறம்பாக ஒரு மாநில முதலமைச்சருடைய பதவியோ அமைச்சருடைய பதவியோ பறிக்கப்பட்டது அப்படின்னா நீதிமன்றங்கள் எப்படி அதை அலோவ் பண்ணும்? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு ஊழல் ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இப்படியான ஒரு கிரவுண்ட்ஸ்ல வந்து நம்ம எதிர்த்து தான் ஆகணும்? தான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது. ஒரு எம்எல்ஏ இல்லைனா ஒரு மினிஸ்டர் கன்விக்ட் ஆகிறாருன்னா, கன்விக்ஷன் வந்துருச்சுன்னா அவர் பதவி விலகிறார். அப்புறம் அது யாரை எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? அந்த சட்டத்துக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவித்து நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சட்டம் இருக்கும்போது கன்விக்ஷனே ஆகாமல் வெறும் ட்ரையல் பேசிஸில் நீங்கள் முடிவு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவன் கன்விக்ஷன் ப்ரூவ் ஆகலையே, அது தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் அவன் பதவியை ரிமூவ் பண்ணிவிடுவான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, இப்போது ஒரு எலெக்டட் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போகிறார், எலெக்டட் எம்பி ஜெயிலுக்கு போகிறார். இந்தியாவில் வந்து ஜெயிலில் இருந்துக்கிட்டே தேர்தலில் போட்டியிட்டவங்க இருக்காங்க, போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க இருக்காங்க. நான் பதவி ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பரோல் வாங்கிட்டு வெளியில் வந்து பதவி ஏற்றுக்கிட்டு திருப்பி ஜெயிலுக்குள்ளே போனவங்களாம் இருக்காங்களே. இப்போது அவங்கள மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கான பணிகளை அவங்க செய்ய விடாமல் அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அப்படியான ஒரு சூழலுக்கு இந்த சட்டம் தேவைன்னு உங்களுக்கு தோணலையா? அப்புறம் இந்த சட்டம் வந்து நீங்கள் சொல்கிறது தான் மக்களால் தேர்ந்த பிரதிநிதிகள் ஒழுங்காக மக்களுக்கான மேண்டேட்டை செயல்படுத்தாமல் அவர் வந்து பதவி விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை தான் இந்த சட்டம் வந்து வழிவகுத்து தவிர இட்ஸ் நாட் தி ரிவர்ஸ் வே. அப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது ஒன்று நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் நீங்கள் கேட்டிருக்கணும், அனைத்து மாநில முதல்வர்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பொறுப்புள்ளவர்கள் வந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை செயல்படுத்தணும்னு சொல்லி வந்து இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ், பார்ஷியல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து ட்ரையல் அடிப்படையில் மட்டும் இல்லை, கன்விக்ஷனே ஆகாமல் வெறும் ட்ரையல் அடிப்படையில் வந்து கொண்டு வரதுலாம் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க டிஸ்கஷனுக்கு. இப்போ இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் ஜேபிசிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஜேபிசியை நான் ஒரு டைம் டிலேயிங் டாக்டிஸாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் அவங்க சாதகமான சூழல் இல்லை. கவாய் நம்மளோட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஸ்ட்ரக்சராக வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்காக என்னோட உறுதிமொழி எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு நீதிபதியாக செயல்பட்டு வர காரணத்தினால தானே அவர் போகிற டைமுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையிலே நம்மளோட ஜனநாயகத்தன்மையில் மக்கள் தான் முன்னுதாரணம். இப்போ நான் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு அதிகாரம் யார் கொடுக்குறதுனா மக்கள் தான் கொடுக்குறாங்க. கரெக்டாக இல்லையா? என்னோட அரசியல் தலைவர், என்னோட தமிழ்நாட்டு முதல்வர் தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு அளித்தாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் கொடுத்த அதிகாரம் தான் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட முடியும். எனக்கு சில கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து உறுதிமொழி எடுத்து மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டுட்டு வரேன். அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒருதலை பட்சமாக ஒற்றை சாராக உங்களோட கொள்கைக்கு எதிர்ப்பாக உங்களோட நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பாக எதிர்குரலை அடக்கும் விதமாக நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றும் போது அதை எதிர்க்க வேண்டிய தலையாய கடமை எங்களுக்கு இருக்கின்றன. இல்லை, இப்போது அதுக்கான காரணங்களை வந்து எதிர்க்கட்சிகள் தானே கொடுத்துருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறார். ஒரே காலகட்டத்தில் வந்து 2 சம்பவங்கள் எடுத்தோம்னா ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுறார். ஈடியினுடைய கார்லேயே ஒரு கவர்னர் மாளிகைக்கு போய் ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அரெஸ்ட் ஆகிறார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பல மாதங்கள் வந்து முதலமைச்சராகவே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். ஸோ எதிர்க்கட்சியில் ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் அதே தான் நடந்தது. அவர் வந்து இலாகா இல்லாத அமைச்சராக சிறைக்குள்ளே இருந்தார். இவங்க அதெல்லாம் தானே காரணமாக சொல்கிறேன். நீதிமன்றங்களில் வந்து எக்ஸ்பெடிட் பண்ணி நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பை வழங்குறதுக்கு ஆனால் ஏகுவாக நீங்கள் வழிமுறை செஞ்சீங்கன்னா சூப்பர். அதுதானே அடிப்படை உங்களுக்கு. இப்போ நான் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கு, ட்ரையல் நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக்காக இந்த டூலை பயன்படுத்தி தான் இங்கே கொஸ்டின் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் எக்ஸ்பெடிட் பண்ணுறதுக்கு, கேஸை எக்ஸ்பெடிட் பண்ணுறதுக்கு, நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து ஏகுவாக அமைவதற்கு நீங்கள் வழி பண்ணணும். அஜித் பவார் வந்து
அவர் கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கும் போது எல்லா கேஸும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்களாம். அஜித் பவர் டக்குன்னு அவர் கூட்டணி கட்சிக்கு மாறினோடனே எல்லா கேஸும் ஒரே நாளில் வந்து அவர் பியூரிஃபை ஆகிடுவாரா? நடந்ததா இல்லையா சம்பவங்கள்? இந்த நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன். அப்போ யாரெல்லாம் என்னோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்தா அவங்க க்ளீன் செட், யாரெல்லாம் என் கூட்டணி எங்களோட சேரலையா அவனுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டர் கேசஸ் தானே அப்ரோச் போயிட்டுருக்கு. அப்போ நீதிமன்ற வளாகத்தில் கன்விக்ட் ஆகட்டும், கன்விக்ட் ஆகி அவங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் ப்ரொமகுலேட் ஆகட்டும். அந்த லீகல் ப்ராசஸ்க்கு நாங்கள் வந்து டியூரேஷனை வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன், ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரேன், கேஸ் பெண்டிங்கை வேகமாக முடிக்கிறேன், அதிகமான நீதிபதிகளை நியமனம் பண்ணுறேன், இதுக்கான நீதிமன்ற வழக்காடு மன்றத்தை விரைவுபடுத்துக்கான நடவடிக்கை எடுக்கிறேன். ஓகே, அப்போ இடி கேஸ் வந்து நீங்கள் நினச்சா ஆக்சிலேட்டர் அமுக்குவீங்க, நீங்கள் நினச்சா பிரேக் போடுவீங்க. அப்போனா இந்த மாதிரி உள்ள சப்ஜெக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த சப்ஜெக்டிவிட்டிக்கு ஏன் மக்கள் ஜனநாயகத்தை வந்து ஏன் வந்து கேவலப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன் நான். எப்படியும் வந்து ஜேபிசிக்கு பிறகு இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரதான் போகிறாங்க. எதிர்கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஒன்று, நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 50% ராட்டிஃபிகேஷன் வாங்கினோம். அந்த கரெக்டிங் அமெண்ட்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்போம். நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த 1. 2, பிஎம் கொண்டு வர சிஎம் அப்படின்னு இருக்கும் போது கன்விக்ஷன் தான், ட்ரையல் பேசிஸில் அடிப்படையில் ஒருத்தர் வந்து பதவி விலகிறதுக்கான விஷயங்கள் இருக்கக்கூடாது. கன்விக்ட் ஆனியா எஸ். ஆளுநர் யார்? ஆனால் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியா? ஏன் ஆளுநருக்கு இவ்வளோ ஸ்வீப்பிங் பவர்ஸ் கொடுக்குறீங்க? ஏன்னா எல்லா சர்க்காரியா கமிஷன் உட்பட, யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் ரிஷன் உட்பட ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாத பதவின்னு வெல் ப்ரூவன் பிஹைண்ட் அவுட். நாமினல் ஹெட்ன்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பிரஷன்றாங்க. ஆனால் அவர் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட தூதுவராக, யூனியன் கவர்மெண்ட்டோட கொள்கைகளை திணிப்பவராக தானே செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து காஷ்மீராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த கவர்னர் போஸ்ட்டில் உள்ளவங்க வந்து அந்த மாநில அரசை செயல்படாமல் தடுக்கிறாங்க, சட்ட முன்னுடைகளை நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுநர்கிட்ட போய் நான் நினச்சா சீஃப் மினிஸ்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் இந்த மினிஸ்டர் தூக்கம் அந்த மினிஸ்டர் தூக்கம்ன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து ஸ்வீப்பிங் பவர்ஸ் கொடுக்குற எந்த வித நியாயம்? ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் இருக்க தானே செய்யுது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்த உள்நோக்கமே ஆரம்பத்தில் அடிபட்டு போயிடுதுன்ற நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க பொறுத்து வந்து பார்ப்போம். நினைவும் கருத்து மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Holidays-naale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 8 years of legacy in consumer goods.